ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் என்றாலே அசைவத்தை விட்டு விரத முறையோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். 12 மாதங்களில் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான சிறப்பான ஒரு மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அனைத்து ஜீவராசிகளிடத்திலேயும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாதம், உணர்த்தக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் 3வது சனிக்கிழமையிலே எவ்வாறு விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு. நான் என்கின்ற அகந்தையானது ஒரு மனிதனுடைய மனதிலே இருப்பதை அகற்றக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தினிலே வரக்கூடிய விரத முறை என்பது. இறைவனிடத்தினிலே நாம் போய் நம்முடைய ஆத்மாவானது சேர வேண்டும். நம்முடைய கர்மாக்களை அழிக்கக்கூடியது, நம்முடைய முன் தீவினைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் விட்டு விலகி இறைவன் பாதத்தை போய் அடைய வேண்டியது தான் நம்முடைய ஆத்மா என்று உணரக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தினிலே வரக்கூடிய விரத முறையாகும். இந்த விரத முறையிலே முதலிலே பார்த்தால் அந்த 3வது சனிக்கிழமையிலே 5 சனிக்கிழமையிலையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலுமேயே நாம் விரதங்களை இருப்பார்கள். ஆனால் 3வது சனிக்கிழமையாக வரக்கூடிய 3வது சனிக்கிழமையில் இன்றும் கிராமப்புறங்களிலே, நகர்ப்புறத்தினிலே அவ்வாறு வழிபாட்டு முறையை செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் இன்றும் கிராமப்புறங்களிலே அந்த வழிபாட்டு முறையை, விரத முறையை இன்றும் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த 3வது சனிக்கிழமையிலே வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு அந்த பிறகு திருநாமங்களை, திருமண் காப்பு என்று சொல்லுவார்கள், அந்த திருமண் நாமங்களை உடலெங்கும் நெற்றியிலும் அணிந்து கொண்டு ஒரு பாத்திரத்தினிலே அந்த திருமண் காப்பை கட்டி, துளசியை அதிலே கட்டி அவரவர்கள் வீட்டிலே சென்று அவரவர்கள் யாசகம் பெற்று வருவார்கள். தங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அரிசி பருப்புகளை மாத்திரம் வைத்து உணவு சமைத்து ஆண்டவனுக்கு, இறைவனுக்கு பிரசாதமாக படைப்பதில்லை. எந்த திருவிழாக்களிலும் எந்த ஐதீகங்களிலும் இல்லாத ஒன்று. அவரவர்கள் செல்ல வேண்டியது, அவரவர்கள் வீட்டினிலே நான் என்கின்ற அகந்தை போக்கக்கூடியது இந்த யாசகம் பெறக்கூடிய முறை. மனதிலே ஒருவருடைய மனதிலே யாரும் அவரவர்கள் அனைவருக்கும் சமம் என்று சொல்லக்கூடியது. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவரவர்கள் வீட்டினிலே எப்பேற்பட்ட வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையின் வீட்டினிலே சென்று யாசகம் கோவிந்தா 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 என்று யாசகத்தை பெற்று வந்து அந்த உணவாக சமைத்து அதிலே ஆண்டவனுக்கு பிரசாதமாக படைப்பார்கள். அப்படி பிரசாதமாக படைக்கின்ற போது நான் என்கின்ற அகந்தை அழிந்து இறைவனுக்கு அனைவருமே மனித நேயத்தோடு வாழக்கூடிய நாள் இந்த புரட்டாசி மாதமானது. இந்த புரட்டாசி மாதத்தினிலே வரக்கூடிய 3வது சனிக்கிழமையிலே தளில் போடக்கூடிய நாள். இறைவனுக்கு பச்சரிசி சாதத்திலே பொங்கி அதிலே தளிலாக தயிரை ஊற்றி படைப்பார்கள் நிவேதனமாக. அப்படிப்பட்ட நிவேதனமாக படைக்கின்ற போது நான் என்ற அகந்தையை அழிப்பதனால் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள், நம்முடைய முன் ஜென்மத்திலே செய்யக்கூடிய கர்மாவினுடைய பலனாக இந்த ஜென்மத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி முன் ஜென்மத்தினுடைய கர்மாவை அழித்து, நான் என்கின்ற அகந்தை அழித்து, காமம், குரோதம், வஞ்சகம், தீவினை அத்தனையுமே அழிக்கக்கூடியது இந்த நான் என்கின்ற அகங்காரத்தை அழிப்பதனால். அதனால்தான் நான் என்கின்ற அகந்தையை ஒழிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். இந்த கர்மாவை களைந்து இறைவனிடத்திலே சேரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லி, அனைவருமே 3வது சனிக்கிழமையிலே எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியது. அந்த அசைவத்தை ஒழிக்கின்ற போது பிற ஜீவராசிகளிடத்திலேயும் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.